வணக்கம். வாங்க நாலு ஒரு மூலிகையில இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகை சந்திக்க போறோம். அது என்ன மூலிகைன்னா முருங்கைக்கீரை முடக்கற்றான். இந்த முருங்கைக்கீரை முடக்கற்றான் அதோடைய பயன்கள் என்ன? பல லட்சக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முடக்கற்றானுக்கும் முருங்கைக்கீரைக்கும் உண்டு. முடக்கற்றான் சூப்பு இதனால என்ன நன்மைகள் அப்படின்றத வாங்க இன்னைக்கு வீடியோவில் சந்திப்போம். மூட்டு வலிகள், சரவாங்கின்னு சொல்லுவோம், பக்கவாதம் சொல்லுவோம், அதே மாதிரி கைகால் வீக்கன்னு சொல்லுவோம், மூச்சு திணறல் சொல்லுவோம், கேஸ் கட்டுன்னு சொல்லுவோம், நமக்கு வாயு பிரச்சனை, வாயு தொல்லை இதெல்லாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சின்ன ஒரு வழிமுறைகள். இந்த முடக்கற்றான் அந்த ஒரு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஆற்றல் முடக்கற்றானுக்கு சீக்கிரமா நிவாரணம் ஆகக்கூடிய விஷயம். முடக்கற்றான் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி வரும், ஷோல்டர் பெயின் வரும், மூட்டுக்கு ஜாயிண்ட்டுக்கு வலி. இந்த இதுக்கெல்லாம் தீர்வு நிறைய வகையான தீர்வுகள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பை எடுத்தா எப்படி குணமாகும் அப்படின்றத பத்தி கொடுக்குறோம். முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு பாடி பெயின், நம்ம உடல்ல அதிகமான வலிகளை போக்கக்கூடிய கீரை பாடி பெயினில் குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரைங்க. உடல் அதிகமான சத்து நிறைந்தோடு முருங்கைக்கீரைங்க. இந்த முருங்கைக்கீரையினால் நிறைய நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை உண்டு. உடல் சோர்வுகளை நீக்கக்கூடிய முருங்கைக்கீரை உண்டு. கண் பார்வைகளை குணப்படுத்துறதுக்கு முருங்கை கூடு. இதையும் சொல்ல போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான நோய்களை இந்த முருங்கைக்கீரை பயன்படுத்தும். ஆனால் நம்ம முருங்கைக்கீரையை பயன்படுத்தப்பட்டு 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்குன்னு கிடையாதுங்க. ஏன்னா இது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு முறையை இருக்குது அப்படின்றதான் மக்களுடையது. ஏன்னா இன்னைக்கு அவசரமான உலகம், சீக்கிரமாக வேலைக்கு போகணும், நேரம் வரலைக்கு வேலைகளை செய்யணும், பணங்கள் நிறைய சம்பாதிக்கணும், இதெல்லாம் அவசரமான உழைங்க. நமக்கு உணவு சத்துமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்மளால முடியலைங்க. 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 50% உணவு முறையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு தாங்க. 50 பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பயன்படுத்தக்கூடிய 50%. 10% மட்டும்தாங்க உணவு வீட்டு முறையில் சாப்பிடக்கூடிய சூழல். ஏன்னா மனித சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குங்க. டவுன் சைடு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வேலை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய உணவு கடையில் தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா சமைச்சு பண்ணுற அளவுக்கு நேர காலங்கள் கிடையாது. இதனால தான் நிறைய வியாதிகள், நிறைய நோய்கள் வருது. உணவே மருந்துங்க. நம்ம வீட்டு உணவு வேறங்க, கடை உணவு வேற. ஏன்னா வீட்டு உணவு பார்த்து நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம வீட்டில் இருந்தவங்களுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி செய்யணும். நம்ம வீட்டில் நிறைய புண்கள் இருக்குது, நிறைய தொந்தரவு, இந்த மாதிரி செய்யணும். இது பார்த்து உணவுகளை புளி எவ்வளோ சேர்த்தணும், உப்பு எவ்வளோ சேர்த்தணும் பார்த்து செஞ்சுட்ருக்குறோம். இன்னைக்கு பொறுத்த ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே உணவு, பணத்துக்கு தகுந்த மாதிரி உணவு இருக்கும். இவ்வளோதான் விஷயம். இன்னாருக்கு உணவு இப்படின்னு கிடையாது. பணம் அதிகமாக இருந்தால் உணவு அதோடைய தரம் இருக்கும், பணம் குறைவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தரம் குறைந்து இருக்கும். இந்த மாதிரி தான் உணவு வகைகள் ஹோட்டல், பெரிய ஹோட்டல் எல்லாத்துக்கும். நமக்கு என்ன ஆயில் பிடிக்கும் அப்படின்றத ஹோட்டல் கடைக்காரருக்கு தெரியாது. சில பேர் நல்லெண்ணெயில் சாப்பிடுவாங்க, சில பேர் கடலெண்ணெயில் சாப்பிடுவாங்க, சில பேர் ஃபார்ம் ஆயிலில் சாப்பிடுவாங்க. ஆனால் ஹோட்டலில் என்ன எண்ணெயோ அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. அதனால் உடல் ரீதியாக மக்களுக்கு செட் ஆகாதுங்க. உணவே மருந்துன்றது பற்றி வீட்டில் கஞ்சி குடித்தாலும் அது சிறப்பாக இருக்கும். ஹோட்டலில் அமிர்தமே சாப்பிட்டாலும் அது ஒரு மாதிரி இருக்குது. முருங்கைக்கீரை கூட்டாவும் சாப்பிட முடியாது, முருங்கைக்கீரை கஷாயமாக சாப்பிடக்கூடாது. வேணால் முருங்காய் சாம்பார் சாப்பிடலாம், ஹோட்டல் கடையில் கிடைக்கும். ஆனால் இந்த முருங்கைக்கீரையை மட்டும் பயன்படுத்த முடியாது. முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு நல்ல அயன் சத்து உடையது, நல்ல இரும்பு சத்து உள்ளது முருங்கைக்கீரை பொறுத்தளவுக்கு. இதெல்லாம் வச்சு நாம் இன்னைக்கு ஒரு சூப்பு செய்கிறோம் அப்படின்னா இது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் சொல்லக்கூடிய நோய்களிலிருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். இந்த ஜாயிண்ட் மூட்டு வலி வரக்குது, இதே சரவாங்கின்னு சொல்லுவோம் சில பேர். ஏன்னா சத்துமானம் குறைஞ்சிட்டாவே சரவாங்கின்னு சொல்லுவோம். சத்துமானம் குறைவாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நம்ம கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, நிறைய வகைகள் கீரைகள்லாம் எடுத்துட்டோம்னா மலச்சிக்கல்லேருந்து ரிலீவ் ஆகும், பைல்ஸ்லேருந்து ரிலீவ் ஆகும், உடல் உஷ்ணத்துலேருந்து ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொறுக்கு. முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு நம்ம சிறிதளவு நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறு காம்பு இருந்தாக்கறம் பரவாயில்ல, அதனால் தப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை சிறிதளவு எடுத்துக்கலாம். நம்ம இது எவ்வளோக்கு ரேஷியோ வேணும்னும் போது நம்ம இன்றைக்கி பொறுத்தளவுக்கு 3 கப்பு கஷாயம், 3ன்றது 4 கப்பு கஷாயம் எடுத்துக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கப்பு கஷாயம் எடுத்துக்கணுங்க. ஒரு 150 மில்லிலேருந்து 200 மில்லி வரைக்கும் 1 கப்பு கஷாயம் தேவைப்படுது. டெய்லியும் நம்ம 1 கப்பு கஷாயம் எடுக்கிறதுனால என்ன விளைவுகள் நமக்கு நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வீடியோவில் சந்திக்கலாங்க. இப்போ நம்ம 4 கப்பு அளவுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரை 1 கப்பு அளவுக்கு அப்படின்னா ஒரு கைப்பிடி தலை இருந்தால் போதுங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தால் போதும், 1 கப்பு தயார் பண்ணிக்கலாங்க. கூடுதலாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது.
நம்ம வந்து சொந்த மரம் சொந்த வீட்டிலே நம்மக்கிட்ட இருந்தபோது எடுத்துக்கலாங்க. இதை வந்து நிறைய நீங்கள் கீரையாகவும் பயன்படுத்திக்கலாம், சூப்பாகவும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி முருங்கைக்கீரை பொடியாகவும் பயன்படுத்தலாம். நிறைய வகைகள் இருக்குங்க. முருங்கைக்கீரை பொரியலாகவும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை முடக்கற்றான் சூப்புங்க அதை எடுத்தாச்சுங்க. அடுத்து முடக்கற்றான். இப்போ பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் நாம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். முடக்கற்றானில் 2 இருக்குங்க. இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நீளமாக இருக்கும், அது ஒரு வகையை சார்ந்தது. இது வந்து ஒரிஜினல் முடக்கற்றானது இந்த முக்கோணமாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்பு மாதிரி நீளமாக இருக்கும். அந்த தலையை எடுத்துகிட்டு முடக்கற்றான் வந்துடாதீங்க. இதுதான் உங்களுக்கு அப்படியாது ஐடியா இல்லைன்னா நமக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபோட்டோ போட்டுட்டு எனக்கு கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் தக்க பதில் சொல்கிறேன். முடக்கட்டான்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கோணமான காய். இந்த காயை உடைச்சிட்டோம்னா ஒரு 3 விதைகள் மட்டும் இருக்குங்க. சரிங்களா, பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குங்க. 3 விதை இருக்குங்க. சரிங்களா, இதை முடக்கற்றான்றது. நாம் இதோடைய கொடியிலிருந்து செடி வலிக்கும் வேறு வலிக்கும் புல் மருத்துவ குணம் முடக்கற்றான். சரிங்களா, இது வந்து நம்ம சூரணமாகவும் பயன்படுத்துகிறோம், மாத்திரைகளாகவும் பயன்படுத்துகிறோம். நிறைய வகைகள் வந்து இந்த முடக்கற்றான் வந்து பயன்பாட்டுக்கு வருதுங்க. இதோடைய வேலை முக்கியமாக என்னென்னா வாதம் சம்பந்தப்பட்டது, மூட்டு வலி சம்பந்தப்பட்டது, கேஸ் ட்ரபிள் சம்பந்தப்பட்டதுக்கு அத்தனைக்கும் இந்த முடக்கற்றான். வாதங்கள், கை கால் வலி, உடல் சோர்வு, கை கால் வீக்கம், கேஸ் ட்ரபிள், இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முடக்கற்றான். சரிங்களா, இந்த முடக்கற்றான் தலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4 கப்புக்கும் சேர்ந்து நம்ம வந்து 1 கைப்பிடி முடக்கற்றான் இருந்தால் போதும். 4இல் 1 பாகம் இருந்தால் போதும் முடக்கற்றானை பொறுத்தளவுக்கு. இது வீரியத்தன்மை அதிகமான ஒரு விஷயம். சரிங்களா, இந்த முடக்கற்றானை வந்து எப்படியெல்லாம் கையாளலான்றதை நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு முடக்கற்றான் இலையை வந்து நம்ம வந்து சூப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த முடக்கற்றான் இலையை காய வச்சு பவுடராக பண்ணி நம்ம டீயாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சையாக நம்ம அரைச்சி மாவாட சேர்ந்து தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியில் பயன்படுத்திக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த முடக்கற்றானை கொண்டுட்டு போகலாம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு முருங்கைக்கீரை முடக்கற்றான் இதை வந்து எப்படியெல்லாம் சூப் எடுத்துக்கணும், இதெல்லாம் என்ன வியாதிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்றது தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் கீரையை பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி, 4 கைப்பிடி வந்து முருங்கைக்கீரைங்க. இது வந்து 4 டம்ளருக்கு ரேஷியோ சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் பொறுத்தளவுக்கு 1 டம்ளருக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் பிரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கு என்ன தேவைன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. இன்னும் 2 வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 டம்ளருக்கு. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 சின்ன கொத்து, ஒரு 2 கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் விஷயம். நம்ம இந்த கஷாயத்துக்கு என்ன தேவைன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வரமல்லிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டால் போதுங்க வரமல்லி பொறுத்தளவுக்கு. இதோடைய பலன்லாம் என்னன்றது நம்ம வந்து வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கலாங்க. வரமல்லி ஏன் இதெல்லாம் எதுக்காக சேர்த்துறோம், வரமல்லிலான்னு என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பேசுவோம். அதே மாதிரி சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 மிளகுக்கு மேலே போட்டுக்கலாங்க. ஒரு 10-15 மிளகு போட்டுக்கலாங்க. சரிங்களா, தப்பு கிடையாது. மிளகு வந்து கூடுதலாக இருக்கிறது வரை தவறுதல் கிடையாதுங்க. இதை நல்லா இடிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா இடிச்சுக்கலாங்க. நல்லா இடிச்சு கொடுங்கம்மா. அதே மாதிரி நம்ம வந்து தக்காளி பழங்க பயன்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம், நல்ல தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் பயன்பாட்டுக்கு இருந்தால் போதுங்க. நமக்கு தேவையான பொருள் இது மட்டும்தாங்க. சரிங்களா, பாருங்க நம்ம வந்து நல்லா இடிச்சு எடுத்தாச்சுங்க. முடக்கற்றான் சிறிது வந்து 1-2 இந்த முடக்கற்றானை நம்ம இடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேங்க. ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் பக்கமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இது நல்லா வந்து தண்ணி கொதிக்கிட்டுங்க. தண்ணி கொதிச்ச பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம இது தேவையான பொருள்கள்லாம் நம்ம போட போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் எப்படி போக்கணும் அப்படின்னு போகிறோம். நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் கொடுக்கணுங்க. இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து காஞ்சிட்ருக்குங்க. நான் இடித்த பொருளை போடுறேங்க. அப்படியே வந்து வேகட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஒன்று அறுத்து வச்சுருக்கோம். சின்னதாக எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக இருக்கணுமா சின்னதாக போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்து முடக்கற்றான் அருமையான ஒரு மருந்துங்க. இதை எப்படி கையாளுன்றதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இதை சும்மா 1-2 கொட்டி போட்டுக்கணும் முடக்கற்றான். சரிங்களா, அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை நல்லா வேகட்டுங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சிறிதளவு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொடுத்துடலாங்க. என்னென்ன போடணுன்றதை மட்டும் கால்குலேஷனை மட்டும் பார்த்துங்க. ஒரு சிறிதளவுக்கு மஞ்சள், இவ்வளோதான் முடிஞ்சுது. கொஞ்சோண்டு சிறிதளவுக்கு உப்புங்க. நிறைய உப்பு போட்டக்கூடாதுங்க. ஒரு அரை உப்பை வச்சுக்குங்க.
போட்டாச்சுங்க. இவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இது மாதிரி சிம்பிளான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாங்க. உடல் பெயின் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன சொல்யூஷன் பண்ணுன்றது ஆல்ரெடி நம்ம ஏபிகே விளாஸில் கொடுத்துருக்குறேன். புது சப்ஸ்கிரைபர் பார்க்காதவங்க இருந்தால் ஏற்கனவே மூட்டு சம்மந்தப்பட்டதுக்கு, மூட்டு வாதத்துக்கு சம்மந்தப்பட்டது, மூட்டு வலி சம்மந்தப்பட்டதுக்கு, மூட்டு வீக்கத்துக்கு, அதே மாதிரி நடக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அருமையாக கொடுத்துருக்குறேங்க. மாத்திரையும் இல்லாமல் மருந்தும் இல்லாமல் எக்ஸசைஸ் மூலிமா மூட்டு வலியை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி மூட்டு வீக்கம், மோதுக்கட்டு, நீர்க்கட்டு அப்படின்னாலும் வேலைத்தலை கொடுத்துருக்குறேங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அதுக்கும் வீடியோ கொடுத்துருக்குறேன். மூட்டு வலியிலிருந்து நிவாரணமாகலாம். இது உள்மருந்தாகவும் மூட்டுக்கு என்னென்ன உள்மருந்து கொடுக்கணுன்றது அதையும் பல வீடியோ தொகுத்து கொடுத்துருக்குறேங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு கை கால் பெயின், மூட்டு வலியிலிருந்து எப்படி ரிலீவ் ஆகணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி கொடுத்துருக்குறேங்க. இது உள்மருந்தாக எடுக்கிறதுக்கு வெளிமருந்து நிறைய மருந்துகள் வெளிமருந்துகள் கொடுத்துருக்குறேங்க. தொட்டாசினிங் ஆயில் கொடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி பூங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இழுப்பெண்ணெய் இதை எப்படி பயன்படுத்தி மூட்டு வலியிலிருந்து ரிலீவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறேங்க. வாதனாரா தைலம் எப்படி தயார் பண்ணி மூட்டு வலியிலிருந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்றது கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் தொகுத்து கொடுத்துருக்குறேன். புது சப்ஸ்கிரைபருங்க கண்டிப்பாக நம்ம ஏபிகே விளாஸ்குள்ளார போய் மூட்டு வலி உள்ளவங்க சம்மந்தப்பட்டவங்க இந்த மூட்டு சம்மந்தப்பட்டு பார்த்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி, அதே மாதிரி தோல் அரிப்பு உள்ளவங்களும் இதை பற்றி பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏபிகே விளாஸில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துகிட்டு பெரிய விஷயத்திலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க போகிறோம். இது நல்லா வேகட்டுங்க. வெந்த பின்னால் இந்த மாதிரி சூப் எடுத்துகிட்டு வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இந்த கஷாயம் எடுத்துகிட்டு வாங்க. மூட்டு வலியிலிருந்து ரிலீவ் ஆகலாம். அதே மாதிரி வருமுன் பாதுகாப்போம். ஒருத்தருக்குமே மூட்டு வலி இல்லை, ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை வாரம் ஒரு முறை எடுத்துங்க. அதே மாதிரி சுகர் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாமா வேண்டாமன்ற ஒரு கேள்வியே வேண்டாங்க. சுகர் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் என்னால் யாருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. எல்லாரும் எடுத்துக்கலாம். எல்லாரும் ஆயிலும் ஆரோக்கியமாக வாழலாம். நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகலாம். மூட்டு வலி சம்மந்தப்பட்டது, கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, சதப்பிடிப்பு இதிலிருந்து ரிலீவ் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நல்லா வேகட்டும். இதை சூப் பண்ணி சாப்பிட்டுட்டு மீண்டும் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம சிறிது மல்லி இலைங்க. நம்ம வாசனைக்கு மட்டும் இல்லைங்க, வாசனை மற்றும் சுவை இதோடைய நலன்கள் நிறைய இருக்குங்க. சிறிதளவுக்கு நம்ம மல்லி இலைகளை உள்ளுக்குள்ளார போட்டுக்கலாம். நம்ம சொல்லியிருக்கிறோம் மல்லி இலை நம்ம எப்படி தனியாக நம்ம ஜூஸ் போடுறது அப்படின்றது ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ மல்லி இலையை சிறிது போட்டுட்டு நல்லா வேகட்டு. ஏன் கடைசி டைமாக போட்டோன்னா அதோடைய மனமும் சுவையும் வேறையாக இருக்கும். முதவே போடக்கூடாது. இதை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னே சாம்பார் வைக்கும் போதுக்கிற நம்ம பார்த்தோம்னா சில பேர் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும், மனமாக இருக்கும், சுவையாக இருக்கும்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஃபார்முலா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் என்ன செய்வோம், தாளிச்சு விட்டு சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நம்ம சாம்பார் வைக்கும் போது எண்ணெயிலேயே வதக்கி விட்டு எல்லாம் பண்ணி காயை போட்டு வேவிச்சு எல்லாம் இறக்கி 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் அப்படி இருந்தால் மனமும் இருக்காதுங்க, சுவையும் இருக்காது. எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம அதோடைய பொடிகள்லாம் நம்ம போடணும். மல்லி இலைகள் இருந்தாலும் சரி, நம்ம சாம்பார் பொடி போட்டாலும் சரி, சீரகம் பயன்படுத்தினாலும் சரி, இறக்கி வைக்கிறதுக்கு முன்னே ஒரு 2 நிமிஷம் முன்னே போட்டுட்டு இறக்கி வச்சுட்டுன்னா மனமும் அருமையாக இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்குங்க. ஒரு ஹோட்டலில் நல்லா கம்மன் பருப்பு சாம்பார் அடிக்குது, ரசம் வாசனை அடிக்குது. காரணம் என்ன, நம்ம செய்யக்கூடிய மெத்தேடுகள் சரியில்லாதனால தான் அந்த மாதிரி. அவங்கள விட நம்ம பொருள்கள் நிறைய செய்வோம், ஆனால் அந்த மனமும் இருக்காது, சுவையும் இருக்காது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் அருமையாக இருக்கும். அதே மாதிரி வைத்தியத்திலே அதே மாதிரி தான். சிம்பிளாக செஞ்சால் உடல் வைத்தியம் சீக்கிரமாக குணமாகும். அதை தெரியாத செஞ்சால் உடல் விளைவுகள் அது மாறும். இந்த மாதிரி விஷயங்க. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்து மல்லித்தலை போட்டு 2 நிமிஷங்கிறது கிடையாது. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சிறிதளவுக்கு நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். வடிச்சிட்டு நம்ம ஊற்றும் போது குடிக்கும் போது வீடியோவை மீண்டும் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. முடக்கற்றான் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை முடக்கற்றான் சூப்பு இப்போ நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காலையில் இருந்தாலும் சரி, மதியமாக இருந்தாலும் சரி, உணவுக்கு பின்னால் எடுத்துக்கங்க. இதை பொறுத்தளவுக்கு உணவுக்கு பின்னால் எடுத்துக்கலாம். இது யார் வேணா எடுத்துக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி,
ஒரு 10 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் சரி, 100 வயசு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த சூப்புகளை எடுக்கிற வரைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. இதை வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3,15,000க்கு மேலே சப்ஸ்கிரைப் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே போய் ரீச் ஆகும். ஏன் ரீச் ஆகணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சூப்புகளை எடுத்துக்கிட்டு உடல் வலி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் கொடுங்க. எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களால் நிறைய பேர்த்துக்கு ஒரு நன்மைகளும் கிடைக்கும். நம்ம ஏபிகே விளாக்ஸ் எவ்வளோடைய வளர்ச்சியும் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு லைக் கொடுக்கும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா மக்களுக்கு நாம் போடக்கூடிய விஷயங்கள் வந்து ரீச் ஆகுது, நல்லா இருக்குது. அப்படின் போது மீண்டும் மீண்டும் இந்த ஏபிகே விளாக்ஸ்க்கு நான் நிறைய உறுதுணை இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு லைக்கை கொடுக்க சொல்கிறேன். இந்த மாதிரி லைக்கை கொடுத்துட்டு உடல் ஆயிலையும் ஆரோக்கியமாக வாழ நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் மூலிகை வந்து பயன்படுத்துங்க. நம்ம நாட்டில் இருந்து இந்த மூலிகை அழியக்கூடாது, மீண்டும் தொடர்ந்து வரணும். இந்த மாதிரி பயன்படுத்திக்குவோம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் முருங்கைக்கீரை சூப்புங்க போட்டாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் தயார் பண்ணணும். 2 டம்ளர் ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 டம்ளர் இருக்குது. இதை மாதிரி எடுத்துங்க. நிறைய விஷயங்கள் மூட்டு வலிக்கு சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அரிப்பு தன்மைக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். மலச்சிக்கலுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க தயவு செய்து வீடியோக்குள்ளார போய் பாருங்கள். புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் தெரியாதே, வீடியோக்குள்ளார போய் பாருங்கள். அதில் எதனா சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுக்கு என்னுடைய கைபேசி நம்பர் கொடுத்துருக்குறேன், என்னை கூப்பிடுங்க. வீடியோவை பயன்படுத்தி நீங்கள் வந்து மருந்துகளை பயன்படுத்திட்டு குணமாகுது அப்படின்ற போது என்னை கூப்பிடுங்க. சந்தேகம் இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க. ஃபோன் நம்பரை எடுத்துக்கிட்டு வீடியோவை பார்க்காம தயவு செய்து என்னை கூப்பிடாதீங்க. மீண்டும் இது எப்படி சார் என்னை வந்து திருப்பி கேட்காதீங்க. வீடியோ முழுசும் பார்த்துட்டு அந்த பயன்பாட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் பயன்படுத்திட்டு என்னை கூப்பிடுங்க. அதுக்கு தக்க பதில் சொல்ல இதை குடிச்சிட்டு வீடியோ வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. சுவை அருமையாக இருக்குங்க, மனமும் அருமையாக இருக்குது. உடலுக்கு இது வந்து அருமருந்துங்க. எந்த உடைய சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம கை கால் வலி மூட்டு வலியிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சூப் எடுங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்தில் முடிஞ்ச ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து எடுங்க. ஒரு 150லேருந்து 200 250 வரைக்கும் இந்த மில்லி வரைக்கும் எடுத்துங்க. குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்லா சாதத்தை குழைக்க வச்சு ரசம் மாட்டு எடுத்துங்க. அற்புதமாக இருக்கும். இந்த ஒரு மூலிகை மாதிரி நம்ம நிறைய வீடியோக்களை நிறைய பகிர்ந்துலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.